ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த தபசு காலங்களின் 38வது நாளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நாம் பெரிய வெள்ளிக்கிழமையாக நாம் அனுசரிக்கிறோம். இந்த நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசியா திருதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசியா திருதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார் என்று பார்க்கிறோம். இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்று ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அந்த மும்மணி தியான நேரத்தை உலக அளவில் இந்த நாளில் நாம் அனுசரிக்கிறோம். சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு சொன்ன 7 வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தைகளாக நாம் விசுவாசித்து அந்த வார்த்தைகளை தியானித்து அதனுடைய காரியங்களை புரிந்து அதன்படி நாம் நடக்க பிரயாசப்படுகிறோம். தலைமுறையாய் இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் சொன்ன 7 வார்த்தைகளும் மிக முக்கியமான வார்த்தைகள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். Father, forgive them, for they do not know what they are doing. தெரியல அவங்களுக்கு, தூஷிக்கிறார்கள், பரிகாசம் பண்ணுகிறார்கள். நான் செய்த நன்மைக்கு அவர்கள் தீமை செய்கிறார்கள். தெரியாமல் செய்கிறவர்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரி, அந்த மன்னிக்கின்ற சுவாபத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நமக்கு விரோதமாய் நமக்கு துரோகம் செய்கிற மக்களை மன்னிக்கிறதுக்கு முன் வருவோம். இரண்டாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கல்வன் அவரை பழிக்கிறான். இன்னொரு கல்வன் சிந்தித்து, இயேசுவே நீர் செய்யாத குற்ற தண்டனை நான் அனுபவிக்கிறேன், நீர் உம்முடைய ராஜ்யம் வரும், அந்த ராஜ்யத்தில் என்னை நினைத்தள்ளும் என்றான். இயேசு உடனே அவனை பார்த்து, இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னார். Truly I tell you, today you will be with me in paradise. எவ்வளோ ஒரு பாக்கியம்! உம்முடைய ராஜ்யம் வருகிற பொழுது என்றால் அவன் சத்தியத்தை அறிந்திருக்கிறான். இயேசு வரப்போகிற ராஜா என்பதை விசுவாசிக்கிறான். அவன் ஏற்றுக்கொண்ட சத்தியம். இன்றைக்கும் வேதத்தை வாசிங்க, ஜெபியுங்க, அந்த வார்த்தையின்படி நடக்க பிரயாசப்படுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26-27ஆம் வசனங்கள் வாசிக்கும் பொழுது, இயேசு அருகாமையில் இருந்த தன் தாயை பார்த்து, அதோ உன் மகன் என்று அங்கே நின்று கொண்டிருக்கிற யோவான், சீஷன் யோவானை பார்த்து சொல்லுகிறார். யோவான் தன்னுடைய அன்பான சீஷனை பார்த்து, அதோ உன் தாய் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு புதிய உறவை ஏற்படுத்துகிறார், ஒரு குடும்ப அமைப்பை ஏற்படுத்துகிறார். இயேசு தான் செய்ய வேண்டிய கடமை, ஒரு மகனாக தன் தாயை பார்க்க வேண்டும் என்றது. அன்பார்ந்த சீஷனுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறார். என் தாயை பார்த்துக்குப்பா. அன்பான தாய்க்கு நல்ல ஒரு ஆதரவாக தன் சீஷனை அவளுக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஒரு தாய் மகன் என்ற உறவு, நல்ல ஒரு புதிய சமூகத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். ஒரு தாயினுடைய உள்ளத்தை பார்க்கிறார், தன் நண்பனுடைய உள்ளத்தை, சீஷனுடைய உள்ளத்தை பார்க்கிறார். ஏதாச்சும் செய்யணுன்றது தான் ஆண்டவர். என்றைக்கும் நீங்கள் ஆண்டவரை நம்புகிற போது, விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவரை தேடுகிற பொழுது உங்களுக்கும் ஒரு ஆதரவை தருவார், உங்கள் குறைகளை நிறைவாக்குவார். நான்காவதாக ஆண்டவராகிய இயேசு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்கிறார். மை காட் why did you abandon me? எவ்வளோ ஆண்டவர் இந்த பாடுகளை தன் மேல் ஏற்றுக்கொண்டதின் பாரத்தை அவர் பார்க்கிறார். இந்த உலகத்தின் பாடுகள் தன் மேல் ஏற்றுக்கொண்டு அதை சுமக்கிற பொழுது தான்
மக்களுடைய துக்கத்தை அவர் சுமக்கிறதை இந்த வார்த்தைகள் தெளிவுபடுத்துகிறார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். நான் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதை போல இந்த சூழல் அமைகிறது. என் மீது அன்பு செலுத்துகிறவர், என்னை பராமரிக்கிறவர், இவர் என் நேசுகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சாட்சி பகிர்கிறவர். பிதாவே, என் ஜெபத்தை கேட்டு 4 நாளான இந்த லாசருவை உயிரோடு எழுப்பித்தாரும் என்று சொன்னபொழுது கல்லறையில் இருந்து லாசரு உயிர் பெற்று வெளியே வந்ததை பார்க்கிறோம். அவ்வளவாய் தனக்கும் தன் பிதாவுக்கும் இருக்கிற உறவு. ஆண்டவர் இயேசு சிலுவையில், ஆண்டவரே என்னை கைவிடாதீர், ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். 5வது ஆண்டவராகி இயேசு நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஐ thirst. நான் தாகமாய் இருக்கிறேன். தாகம், thirsty எப்பொழுதுமே எல்லாருக்கும் முடியாது. மாம்ச பலவீனம் அடைகிற பொழுது நான் வரலுகிறது. நீண்ட நேரம் பாடுகள், வேதனைகள், அடி, உடைக்கப்பட்ட உடம்பு, அவர் சரீரத்தில் இருக்கிற இரத்தம் தண்ணீரும் வெளியே ஊற்றப்பட்டது. அவர் வெறுமையாய் தாகத்தோடு நான் தாகமாய் இருக்கிறேன் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவருடைய தாகம் சரீர பிரகாரமாக தாகமாக இருக்கலாம். தான் எதற்காக வந்தனோ அந்த காரியம் நிறைவேற வேண்டும். அந்த தொடர் பயணத்தை தன் சீஷர்களுக்கு கொடுத்து விட்டார். அவர்கள் செய்ய வேண்டுமே என்ற தாக்கம், அவர்கள் ஆத்தும பாரத்தோடு செய்ய வேண்டும் என்ற உணர்வுகள். 2024 வருடங்கள் ஆன பிறகும் இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை தியானத்தை தியானிக்கிறோம் என்றால் அவருடைய தாகம் நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். ஆத்தும பாரத்தோடு ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். ஒரு கிறிஸ்துவ மார்க்கம் வளர்ந்து கொண்டே இருக்கிறார். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆத்தும ஆதாயம் ஒவ்வொரு நாளும் நடைபெற்று கொண்டே இருக்கிறார். இயேசுவின் தாகம் அவரை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியம் செய்வார். ராஜ்யங்கள் வந்தது, அதிகாரிகள் வந்தார்கள், எவ்வளவு எதிர்ப்புகள் போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் இயேசுவை தொழுது கொள்கிறவர்கள், அவரை பின்பற்றுகிறவர்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். சொந்த பாதைகள். 6வது இயேசு யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். இட் இஸ் ஃபினிஷ்ட். என் அன்பு சகோதரி சகோதரி, இயேசு இந்த உலகத்தில் மனுமக்களுடைய பாவங்களிலிருந்து மீட்டெடுப்பதற்காக தன்னையே இங்கே வந்தவர், தன்னையே இந்த உலகத்திற்கு அர்ப்பணித்தவர் என்பதை நாம் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு அவரை நம்புகிற விசுவாசிகள் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர்கள், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குரியவர்கள். அதை அவர்களை அந்த வழியில் நடத்த வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில். என் அன்பு சகோதரி சகோதரி, இந்த தியான வேளையில் ஆண்டவராகிய இயேசு எதற்காக அனுப்பப்பட்டார் அதை நிறைவேற்றினார். வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினார், உடைந்த உள்ளங்களை தேற்றினார், உடைந்த குடும்பங்களை சமாதானப்படுத்தினார், குடும்பங்களை கட்டி எழுப்பினார், சபைகளுக்குள்ளே எழுப்புதலை கொண்டு வந்தார். ஆண்டவராகிய இயேசு இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட நிறைவுள்ள வாழ்வை பெற்றுக்கொள்கிற இடமாக இருந்தார். அது எல்லாவற்றையும் செய்து முடித்ததாக ஒரு திருப்தி அவருக்குள்ளே இருந்தார். ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படும். ஆண்டவராகிய இயேசு மறுபடியும் வருவதற்கு அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்து பண்ணி திருப்பி வருவன் சொன்னது போல அதற்கான ஆயத்தங்களை செய்வதற்கு இந்த உலக பிரகாரமான வாழ்வின் ஓட்டம் எனக்கு முடிந்தது. என்னுடைய திருப்பணி முடிந்தது. காலம் நிறைவேறிற்று. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாகுது. மனம் திரும்புங்க, சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்று பிரசங்கித்த இயேசு மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி அவர் செய்த ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக, ஆண்டவர் ராஜ்யம் கட்டி எழுப்பப்படுவதற்காக சிறப்பாக அமைந்ததாக வேதம் சொல்லுகிறார்.
என் அன்பு சகோதரனே சகோதரி, ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் 7வது வார்த்தையாக, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். Father, in your hand I commit my spirit. என் ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் ஜீவனை விட்டார். என் அன்பு சகோதரனே சகோதரி, ஒரு சமாதான பீஸ்ஃபுல்லாக ஆண்டவரிடத்தில் தன் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் ஆண்டவருக்குரியவர்கள். நம்முடைய ஆவி ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது. நம்முடைய ஜீவன் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. நாம் ஆண்டவர் பண்ணணும், அவர்கிட்ட சமர்ப்பிக்கணும். ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். சமுதாயத்தில் யூத மார்க்கத்தில் ஒரு பாரம்பரியம் என்ன என்றால், ஒவ்வொரு நாளிலும் இரவில் படுக்க போகும்போது ஆண்டவரே என் ஆவி உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டத்தில் ஒப்பு கொடுத்து இரவு படுக்க போவார்கள் என்று சொல்கிறார். அது வழக்கமாக இருக்குது. ஏனென்றால் நாம் அவரிடத்தில் சொல்லிவிட்டு அவரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டு தான் நம்முடைய நாட்களை முடிக்கணுன்றார். அப்படி பழகிறார்கள் யூதர்களை. அப்படி தான் இயேசு இறுதியாக என் ஆவி உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தலையை சாய்த்தார் என்று பார்க்கிறேன். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அறையப்பட்டு அவர் தன் ஜீவனை விலைக்கரியமாய் கொடுத்தார். அது கொடுத்து அவர் ஜீவனை விட்ட பொழுது பெரிய ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் நடந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் அவைகள் 2ஆய் கிழிந்ததாக வேதம் நமக்கு சொல்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு மரித்த பொழுது தேவாலயத்தில் இருந்த திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. அநேக கல்லறைகள் திறக்கப்பட்டது. 100க்கு அதிபதி அங்கு காவல் காத்து கொண்டிருந்தோம் சொன்னார். உண்மையாகவே ஒரு தேவகுமாரன் சாட்சியுள்ள ஒரு வாழ்வு அவசியம். நீ படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, வாழ்கின்ற இடத்துல நாம் சாட்சி பகிர்கிறவர்களாக இருக்க வேண்டும். சாட்சிகளை ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இயேசு சொன்னார், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் மற்றும் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொன்னார். பரலோகத்தில் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டிய காரியங்களை செய்யுங்கள், அது அவசியம். ஆண்டவராகிய இயேசு தன் ஜீவனை விலைக்கிரயமாய் கொடுத்து இந்த சிலுவை மும்மணி தியானத்தை நாம் முடிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு தன்னைய ஜீவ பலியாய் கொடுத்தார். உன்னுடைய வாழ்வுக்காக, உங்களுடைய சுகத்திற்காக, உங்களுடைய எதிர்காலங்களுக்காக, உங்களுடைய விசுவாச வாழ்வு ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என்பதற்காக தன்னையே அர்ப்பணித்தார். அதுதான் ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், நாம் பாவிகளாக இருக்கும்பொழுது கிறிஸ்து இயேசு நமக்காக தன் ஜீவனை விலைக்கரியமாய் கொடுத்தார், தன் இரத்தத்தை விலைக்கரியமாய் கொடுத்தார். இவ்விதமாய் அவர் நம் மேல் அன்பாயிருக்கிறார் என்று வெளிப்படுத்துகிறார். உங்கள் மேல் அன்பாயிருக்கிறான்றதை கூட ஒப்புக் கொடுப்பீர்களா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே, இந்த தபசு காலங்களின் 38வது நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதனால் பெரிய வெள்ளிக்கிழமையாக நாங்கள் அனுசரிக்கிறோம். ஐயா, தேவ பிரசன்னத்தால் நிரப்புங்க, தேவ மகிமையால் நிரப்புங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் பேசுங்க. தொடர்ந்து அவருடைய விசுவாசத்தின் நம்பிக்கை உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய கண்களில் ஒரு விசை தயவு உண்டாகட்டும் சுவாமி. படிக்கிற பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வாலிப பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, முதிர் வயதாக இருக்கிற எங்களுடைய பெற்றோரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தால் தேவைகளை சொந்தையும் வியாதியின் மத்தியிலும் பலவீனத்தின் மத்தியில் இருக்கிற ஒவ்வொருக்காக விசேஷமாக இந்த நேரத்தில் செபிக்கிறேன். நிச்சயத்தை நம்மளோட ரத்தத்தினால் அவர்களை கழுவுங்க, அவர்களை சுத்திகரிங்க, அவர்களை புதுப்பிங்க, குணமாக்குங்க சுவாமி. அப்படி தழுவினால் குணமாவீர்கள் என்று சொன்ன வசனத்தை இப்போது ஒவ்வொரு மேலும் வைத்து செபிக்கிறாயா. வியாதியின் கூறுகள் சுட்டரிக்கப்பட்ட விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு என்னோடு இணைந்து செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சரீரத்திலும் ஒரு அற்புதத்தை இப்பொழுது செய்தருளுவீராக. செயலிழந்திருக்கிற அவயங்கள் செயல்பட ஆரம்பிக்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு அவயங்களுக்குள்ள ஜீவன் உண்டாகும்படி இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து இருக்கிறேன். கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளட்டும், விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ளட்டும், உம்மை நெருங்கி ஜீவிக்கிறதான அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம், ரட்சிப்பின் அனுபவம், மீட்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள
கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய கரங்கள் உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குறேன். இந்த தபசு காலங்களில் ஆண்டவரே ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகள், அதற்கான தகுதியாக்கி கொள்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறேன் சுவாமி. விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்துங்க. உம்முடைய ஆசீர்வாதத்தினால் அவர்களை நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழி நடத்தும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.